குரங்கும் சட்டைக்காரனும். ஒரு காட்டின் ஓரத்தில் இருந்த கிராமத்திற்கு அடிக்கடி குரங்கு ஒன்று வரும். அந்த குரங்கு மரத்தின் மேலிருந்து மனிதர்கள் செய்யும் வேலைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும். குரங்குவிற்கு மனிதர்களைப் போலவே உடை அணிந்து அழகாக தெரிய வேண்டும் என்ற ஒரு விசித்திரமான ஆசை ஒன்று இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்து சலவைக்காரன் துணிகளை துவைத்துவிட்டு உலர்த்துவதற்காக ஒரு மரத்தடியில் சட்டைகளையும் வேட்டிகளையும் போட்டுவிட்டு சற்று ஓய்வெடுத்தான். அப்போது அங்கிருந்த ஒரு பளபளப்பான சிவப்பு நிற சட்டையை பார்த்த குரங்கு உடனே மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது. சலவைக்காரன் தூங்குவதை பார்த்த குரங்கு மெதுவாக அந்த சட்டையை எடுத்துக்கொண்டது. குரங்கு அந்த சட்டையை போட முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சட்டை போட தெரியவில்லை. தலையை விட வேண்டிய இடத்தில் கையை விட்டது. கை விட வேண்டிய இடத்தில் தலையை நுழைத்தது. கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக சட்டையை போட்டுக்கொண்டது. ஆனால் சட்டை போடும் முறையை தவறாக போட்டதால் சட்டை ஒரு பக்கமாக தொங்கியது. தன்னை ஒரு ராஜா என்று நினைத்து கொண்ட குரங்கு பெருமையுடன் மற்ற குரங்குகளிடம் காட்டுவதற்கு மரத்தின் மீது ஏறியது. குரங்கு மரத்திற்கு மரம் தாவ முயன்றபோதுதான் சிக்கல் ஆரம்பித்தது. சட்டை மிகவும் தளர்வாக இருந்ததால் அது மரக்கிளைகளில் மாட்டிக்கொண்டது. குரங்கால் கைகளை சுதந்திரமாக அசைக்க முடியவில்லை. திடீரென ஒரு கிளையை தாவ முயன்றபோது சட்டையின் கை ஒரு கிளையில் பலமாக சிக்கிக்கொண்டது. குரங்கு தலைகீழாக தொங்கியது. பயந்து போன குரங்கு சத்தம் போட்டது. மற்ற குரங்குகள் வந்து பார்த்தன. ஆனால் அதன் விசித்திரமான உடையை பார்த்து மற்ற குரங்குகள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டன. கடைசியில் சட்டை கிழிந்து தொங்கிய பிறகே குரங்கு தப்பித்து கீழே விழுந்தது. நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? விலங்குகளுக்கு இயற்கை கொடுத்த தோலே போதுமானது என்று நினைத்து அந்த சட்டையை அங்கேயே வீசிவிட்டு ஓடியது. நம்ம சேனலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப். பாய்.